Hello friends, welcome back with another video. In the channel உங்களுக்கு Neville Goddard teaching manifestation technique and real success story தான் நான் ஷேர் பண்ணுறேன், which is proof that you have an operant power. So subscribe now and start assuming the life you deserve. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற காமனான ஒரு டவுட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டவுட்டுன்னு சொல்லலாம், இல்லை கொஷனும் சொல்லலாம், எனி திங். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. லைக் என்ன நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எஸ்பிகிட்டேருந்து மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து எஸ்பி கூட நோ கான்டாக்டில் இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ஈஸியாக. நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்பிகிட்டேருந்து கம்யூனிகேஷன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரைட். லா ஆஃப் அசம்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, லிவிங் டு எண்ட். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, எதை ஃபஸ்ட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, கம்யூனிகேஷனா இல்லை மேரேஜா அப்படின்னு. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ அஷ்யூம் பண்ணுறீங்க இதுதான் உண்மை அப்படின்னா, உங்களோட தாட் கூட வந்து இதுதான் உண்மை அப்படின்ட்டு இருக்கும். உங்களோட தாட் உங்களோட டிசைருக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் எஸ்பி கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணுவீங்களா, எப்படி வந்து எஸ்பி கூட நான் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து நான் என்னோடய எஸ்பி கூட கம்யூனிகேஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பண்ண மாட்டீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக உங்களோட தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐ எம் ஸோ லக்கி, நான் நினச்ச பையனோ இல்லை பொண்ணு கூட நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அந்த பர்சன் கூட அப்படின்னு. நான் வந்து ரொம்ப லக்கி, நான் நினச்ச மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், எத்தனையோ பேர்னால வந்து லவ் மேரேஜ் பண்ண முடியல, பட் ஸ்டில் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்களோட அசம்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10 நிமிஷம் வந்து உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் பேலன்ஸ் ஃபுல் டே வந்து நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட எந்த ஒரு டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட நியூ ஸ்டோரியை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதே தான் நீங்கள் அசம்ஷன் வச்சு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நானுமே வந்து இந்த மிஸ்டேக் நிறையா பண்ணியிருக்கேன். நானும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் இருக்கும் போது நிறைய தடவை வந்து நீங்கள் பண்ணுற இதே மிஸ்டேக்கும் நானும் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நான் இதெல்லாம் வந்து அசம்ஷன் பண்ணுறோன்னா என்னோடய எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து எனக்கு ரியாலிட்டியாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி திங்கிங் எனக்கு வரும்போது நான் சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் எனக்கு என்னோடய எஸ்பியை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு பயம். ஸோ நான் அவங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து என் லைஃப்லேருந்து லூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இமீடியட்டாக நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, உங்களோட தாட்டு தான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் வரலாம். நம்மளோட மெயின் டாபிக் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா இல்லை டைரெக்டாக மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரெண்டுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து மெசேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே வந்து நீங்கள் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகுது அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு கான்டாக்ட் வந்து நீங்கள் வித்தின் 1 வீக் ஒரு 15 டேஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ரிலேட்டடாக நீங்கள் பேசுவீங்க, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக சர்க்கம்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும், தென் அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கான்டாக்ட் நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் கான்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கான்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு மேபி சில பேர்த்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கான்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக வந்து மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் ஒர்க்கு. ரைட். ஸோ உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கம்யூனிகேஷன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 30 டேஸ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. எல்லாமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பொறுத்த வரைக்கும் தான். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பிலீவ் பண்ணுதோ உங்களோட ரியாலிட்டி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.